iQOO மொபைலை எப்படி வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்றது அப்படிங்கிறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேக்டரி ரீசெட் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போடும் iQOO மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எரேஸ் ஆல் டேட்டா ஃபேக்டரி ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே எரேஸ் ஆல் டேட்டா ஃபேக்டரி ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து எரேஸ் ஆல் டேட்டா கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி எரேஸ் ஆல் டேட்டா இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணாலுமே உங்களோட மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் வந்து ஆகிடும். இப்போது உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் ஆகிடும். மொபைல் ஃபோன் வாங்கினப்போ உங்களோட மொபைல் எப்படி வந்து இருந்துச்சோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்பாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நீங்கள் வேறு டிவைஸில் எல்லாமே கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிட்டு ரீசெட் பண்ணிங்கன்னா பெட்டராக வந்து இருக்கும். இப்போது இந்த வீடியோ மூலியமாக iQOO மொபைலை எப்படி வந்து கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.